ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். நீங்கள் ரொம்ப நாளாக ஹாரர் எபிசோட் பார்க்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களே. இன்னைக்கு சின்சானில் ஒரு ஹாரர் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஆனால் எபிசோட் ஹாரராக இருந்துச்சா இல்லையான்றத நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டாக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங் நம்ம பிரின்சிபல் சாரை தான் காட்டுறாங்க. ஹாரர் எபிசோடில் பேய காட்டுறாங்களோ இல்லையோ, ஆனால் எபிசோடு பிரின்சிபல் சாரை காமிச்சிடுறாங்க. இப்போ பிரின்சிபல் சாரும் சம்மர் வந்துட்டாலே நிறைய ஃபேமிலி வெக்கேஷனுக்காக வெளியே போவாங்க. போன இடத்துல நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட் ஆவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதைன்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு ஒரு பில்டப்பாக கொடுப்பாரு. இப்போ அப்படியே நம்ம நொஹாராவோட ஃபேமிலியை காட்டுவாங்க. இவங்களும் வெக்கேஷனுக்காக ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஷின்சானும் அப்பா டேடி நைனா நம்ம ரொம்ப தூரமாக போயிட்டே இருக்கோம், எப்போதான் அந்த ஹோட்டல் வரும்னு கேட்பான். உடனே மிக்ஸியும், டே ஷின்சான் நம்ம ஒன்றும் ஹோட்டலுக்கு போல, உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்காக ஒரு வீடை புக் பண்ணி கொடுத்துருக்காரு, அந்த வீட்டுக்கு போயிட்டு தான் நம்ம வெக்கேஷன் என்ஜாய் பண்ண போகிறோன்ட்டு மிக்ஸி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக காரில் இருக்கிற மேப்பும் நீங்கள் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்துட்டீங்கன்ட்டு சொல்ல, நம்ம ஹேரியும் சுற்றி முற்றி பார்த்துட்டு, என்னடா இந்த இடமே ஒரே காடாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு இடத்துலயே அந்த வெக்கேஷன் ஸ்பாட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாரு. தூரத்தில் ஒரு வீடு தெரியும். உடனே நம்ம ஹேரியும் பார்த்துட்டு, ஒருவேளை அந்த வீடு தான் நம்ம வெக்கேஷனுக்கான ஸ்பாட்டாக இருக்கணும், சீக்கிரமாக வாங்க போகலான்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு போய்ட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஹலோ யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்பாரு. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. நம்ம ஷின்சான் ஃபேமிலியுமே உள்ளே போயிட்டு பார்ப்பாங்க. இடமே அப்படியே மயான அமைதியாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸியும் டேபிள் மேலே இருக்கிற எம்டி கிளாஸை பார்த்துட்டு, ஹாரி இங்கே யாரும் என்னாச்சும் குடிச்சிருக்காங்க, அந்த கிளாஸை கூட க்ளீன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்ட்டு இவங்க கத்திட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே இருந்த டேபிள் மேலே ஒரு புக் இருக்கும். அந்த புக்கில் ஹெல்ப்லைன் நம்பர் எழுதியிருக்கும். நம்ம ஹாரியும் பார்த்துட்டு, சரி நான் அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி யாரையாச்சும் நமக்கு துணைக்கு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணுவார். ஆனால் ஃபோனில் கொஞ்சம் கூட டவர் இல்லாததுனால யாருக்குமே அவரால் கால் பண்ண முடியாது. இதே நேரத்தில் மிக்ஸியும் அந்த வீட்டை நல்லா சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானும் அங்கேருந்து சின்ன காரை வச்சு விளையாடிட்டு இருப்பான். நம்ம ஹீமா வரையும் அங்கே ஒரு பொம்மை ரொம்ப பழசாக இருக்கும், அந்த பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பான். இதை நம்ம மிக்ஸியும் பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த இடத்துல பசங்க விளையாடுறதுக்காக நிறைய பொம்மைங்க இருக்குது, நல்லதா போச்சு, இந்த டைமில் நான் போய் டின்னர் சமைச்சிடறேன்னு சொல்லிட்டு மிக்ஸியும் டின்னருக்கான பொருள்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹாரியும் மிக்ஸியை கூப்பிட்டு, மிக்ஸி நான் பார்த்துட்டு இருந்த இந்த புக்கில் இங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜில் என்னென்னலாம் பொருள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு போட்டிருக்குன்ட்டு சொல்ல, மிக்ஸியும் போடு சக்குன்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. எல்லா ட்ரேவும் அப்படி எம்டியாக இருக்கும். லாஸ்ட் ட்ரேல மட்டும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புட்டிங் இருக்கும். மிக்ஸியும் பார்த்துட்டு, நமக்கு சாதகமானது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஷின்சானுக்கு சாதகமானது கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த புட்டிங்கெல்லாம் எடுத்துப்பாங்க. இப்போ அடுத்து இவங்களும் மிக்ஸி சமைச்ச எல்லாத்தையுமே மூக்க பிடிக்க சாப்பிட்டுட்டு, நம்ம ஷின்சானும் ஃபினிஷிங் டச் அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த புட்டிங்க சாப்பிட்டுட்டு இருப்பான். இப்போ மிக்ஸியும் பக்கத்தில் இருந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு, வாவ் ஹாரி இந்த இடத்துல சூப்பராக காற்று வருது, உண்மையிலே இந்த இடம் நல்லா தான் இருக்குன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக இந்த நேரத்தில் மிக்ஸி மூஞ்சிக்கிட்ட பூச்சி மாதிரி என்னமோ ஒன்று வந்து உக்காருமா. நம்ம மிக்ஸியும் அலறிட்டு கீழே விழுவாங்க. நம்ம ஹாரியும் என்னாச்சு மிக்ஸி என்னாச்சு எதை நீ பார்த்துன்னு கேட்க, மிக்ஸியும் கொஞ்சம் அங்கே பாருங்கன்ட்டு சொல்ல, நம்ம ஹாரியும் பார்த்துட்டு, ஹே இது வெறும் ஒரு சாதாரண பட்டாம்பூச்சி தான்வாரு. உடனே மிக்ஸியும், சாதாரண பட்டாம்பூச்சா, அதை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க, அதை பார்க்கவே விசித்திரமா வினோதமா வித்தியாசமா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, பார்க்கவே சகிக்கல, அது மரியாதையாக துரத்தி விடுங்கன்னு கத்திட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஏகப்பட்ட பட்டாம்பூச்சி பக்கத்தில் வந்து உக்காருமா. மிக்ஸியும் பொறுத்தது போதுன்னு சொல்லிட்டு கதவியே சாத்திடுவாங்க. அதுக்கு அடுத்து ஏசியை போட்டுக்கிட்டு, அப்பாட இப்போதான்ப்பா நிம்மதியாக இருக்குது. சரி இந்த ஹீமாவரியை ரொம்ப நேரமாக ஆளையே காணும்னு சொல்லிட்டு ஹீமாவரியை தேட ஆரம்பிப்பாங்க. நம்ம ஷின்சானும் வேகமாக போயிட்டு ஒரு இடத்துல பார்ப்பான். நம்ம ஹீமாவரியும் அங்கே இருக்கிற கிளாஸ் டோர் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு கையை தட்டி சிரிச்சுக்கிட்டே அவளோட பாஷையில ஜாலியாக கூட பேசிகிட்டு இருப்பா. இதை நம்ம ஷின்சானும் பார்த்துட்டு, ஏ ஹீமா நீங்கள் என்ன பண்ணுறன்னு கேட்க, உடனே நம்ம ஹீமாவரியும் சீக்கிரமாக வெளியே பாருன்ற மாதிரி கையை காட்டுவா. நம்ம ஷின்சானும் அதெல்லாம் கண்டுக்காம, நான் ஹீமாவரியை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு மிக்ஸியை கூப்பிட்றதுக்காக போவான். ஹீமாவரியும் தொடர்ந்து அந்த கதவை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பா. அடுத்து நம்ம ஷின்சானும் மிக்ஸியை கூப்பிட்டுட்டு வருவான். மிக்ஸியும் ஹீமாவரி யாருக்கிட்டையும் சொல்லாமல் தனியாக இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அப்படியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக இவங்க கிட்ட வரும்போது ஹேமாவரிக்கு முன்னாடி இருந்த கர்டன் மேலே என்னமோ ஒரு உருவம் வந்து கரெக்டாக மிக்ஸியும் லைட் ஆன் பண்ணுவாங்க. உடனே அந்த உருவம் மறைஞ்சு போயிடும். ஹீமாவரியை தவிர வேற யாருமே அந்த உருவத்தை பார்த்துருக்க மாட்டாங்க. அடுத்து மிக்ஸியும், சரி ஹீமா டைம் ஆயிடுச்சு, நானும் உங்க டைப்பரை மாற்றி விட்டுட்டு நான் தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீமாவரி தூக்கிட்டு போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹாரியும் சேர் மேலே படுத்துக்கிட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு இருப்பாரு. மிக்ஸியும் பார்த்துட்டு, உங்கள் அப்பாவுக்கு மட்டும்தான் எங்கே எந்த இடத்துக்கு போனாலும் படுத்தோடனும் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வியப்பாக பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்து மிக்ஸி ஷின்சான் ஹீமாவரி எல்லாருமே ஒன்றா கீழே படுத்து ஜம்முன்னு தூங்க ஆரம்பிப்பாங்க.
நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கும். அங்க ஓடிட்டே இருந்த ஏசி அப்படியே ஆஃப் ஆகும். கொஞ்ச நேரம் கழிச்சு மிக்ஸியும் அப்படியே தூக்கத்துல கண்ண முழிச்சு பார்ப்பாங்க. ஹீமாவரி இருக்க வேண்டிய இடத்துல திகிலா ஒரு பொம்மை இருக்கும். மிக்ஸியும் பார்த்துட்டு அப்படியே அலறி போயிடுவாங்க. இந்த ஹீமாவரி எங்க தான் போனான்னு சொல்லிட்டு அவளை தேடுறதுக்காக மிக்ஸி வேகமா எழுந்துப்பாங்க. அந்த நேரத்துல தெரியாம நம்ம ஷின்சானை மிதிச்சிருவாங்க. நம்ம ஷின்சானும் யாரோ என்ன கிட்னாப் பண்றாங்கன்னு கத்துவானா, மிக்ஸில டேய் கத்தாதடா, நான் தான் ஹீமாவரி மறுபடியும் எங்கேயோ போயிட்டா, வா தேடி போலான்னு சொல்லிட்டு ஷின்சானை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீமாவரியும் முன்னாடி இருந்து அதே கிளாஸ் டோர் கிட்ட உக்காந்துக்கிட்டு கையில ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு அதே சமயம் வெளியே பார்த்து யார் கூடயும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்பா. கரெக்டா இப்ப மிக்ஸியும் அங்க வந்துட்டு, ஹீமா ஆனா அவனும் இந்த இடத்துக்கு வந்து உக்காந்துக்கிற, அப்படி இந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீமாவரியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானுமே ஹீமாவரியை தேட வரும்போது மிக்ஸி பக்கத்துல இருந்து அந்த பொம்மையை கொண்டு வந்திருப்பான். ஸோ கொண்டு வந்து அந்த பொம்மையை அந்த பாக்ஸ்குள்ள போட்டுட்டு ஹீமாவரி கையில வச்சு விளையாடிட்டு இருந்தால அந்த பொம்மை கீழே கிடக்கும். அந்த பொம்மையவே பார்த்துட்டு இருப்பான். அந்த பொம்மை அப்படியே மெல்லமா நகர்ந்து கர்டன் பின்னாடி போயிட்டு மறைஞ்சுக்கும். நம்ம ஷின்சானும் அங்கதான் இருக்கான்னு செக் பண்றதுக்காக அந்த கர்டனை விலக்கிட்டு பார்ப்பான். அந்த பொம்மை அங்கதான் இருக்கும். ஷின்சானும் இது எப்படி தனியா நகர்ந்து போச்சு, ஒருவேளை பேயா இருக்கும்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போயிடுவான். இப்போ அந்த கர்டன் பின்னால இருந்து என்னமோ ஒரு உருவம் அப்படியே மெல்லமா நடந்து வந்து அந்த டப்பாக்குள்ள ஷின்சான் போட்டான ஒரு பொம்மை, அந்த பொம்மையை தூக்கிட்டு அப்படியே மறுபடியும் மறைஞ்சு போயிடும். இப்போ அடுத்த நாள் பொழுது வெடியும். நம்ம ஷின்சான் ஃபேமிலியும் திரும்பி அவங்க வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம ஷின்சானை ஹாரி கிட்ட போயிட்டு, நைனா நேற்று ஒரு பொம்மை அப்படியே தனியாக நகர்ந்து போச்சு தெரியுமான்னு வா. நம்ம ஹாரியும், என்ன ஷின்சான் கனவு ஏதாச்சும் கண்டியா, ஒழுங்கா வண்டியில ஏறி சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகணும்னு. அடுத்து இவங்களும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஹாரிக்கும் ஃபோன் கால் வரும். வேற யாரும் இல்லை, காவாக்குச்சி தான். அவன் ஹாரிக்கு கால் பண்ணிட்டு, ஹாரி நேற்றுலேருந்து உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், கால் ரீச் ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுத்த வீட்டுக்கு போனீங்களா இல்லையா, நீங்கள் வரவே இல்லைன்னு கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்ட்டு சொல்ல, உடனே ஹாரி மிக்ஸி ஷின்சான் எல்லாம் பயங்கரமாக ஷாக் ஆயிட்டு, அப்போ நேற்று நாங்கள் போன இடம் என்ன இடம், அது என்ன வீடுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ அப்படியே பிரின்சிபல் சாரை காட்டுறாங்க. அவரும் ஒவ்வொரு சம்மருக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு இடத்துக்கு போயிட்டு யார் கூடயாச்சும் ஃப்ரெண்ட் ஆவாங்க. இந்த சம்மருக்கு ஹீமாவரி யாருன்னு தெரியாத ஒருத்தவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட முடிக்கிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பாய்.